களத்துல பெரிய கூட்டணி பலத்தோட திமுக, அதிமுக எப்படி சமாளிக்க போறீங்க? 2011 திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குனாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணியோட பலம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வியூவிலே சொல்லிடுறேன். அன்றைக்கி திமுகவுக்கு வந்து ஒரு 30% இருக்குதுன்னு நம்பினாங்க. காங்கிரஸ் 10%, 40, பிஎம்கே அன்றைக்கு இருந்த பிஎம்கே 8%, 48, விசிகே மற்ற கட்சிகள்லாம் சேர்த்தா 55% வரும்னு ஒரு கூட்டணியோடைய அரித்மெட்டிக்ஸை வந்து திமுக வந்து பயங்கர ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஆனால் 203 தொகுதியில் வந்து அன்னைக்கு வந்து மேடம் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அவங்களும் ஒரு கூட்டணி வச்சாங்க, சேராத விஜயகாந்தோட சேர்ந்தாங்க. ஐ கம் டு த பாயிண்ட். ஸோ கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணினால் அந்த ஒரு வெற்றி அமைஞ்சிச்சுன்னு வந்து எந்த விதமான அர்த்தமடிச்சும் நிரூபிக்கல. திமுக மேலே ஏற்பட்ட மிகப்பெரிய அதிருப்தி, திமுக மேலே ஏற்பட்ட அதிருப்தி கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே மேலே ஏற்பட்ட அதிருப்தினால மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க 203 தொகுதிக்கு மேலே. ஸோ சொல்ல வர்றது என்னன்னா, கூட்டணி மட்டும் ஒரு வெற்றியை வந்து இனிவரும் அரசியலில் உருவாக்க முடியாது. தமிழ்நாடு வந்து எப்படின்னா, கூட்டணியோட மிகப்பெரிய தலைமை, கொள்கை தலைமையை தான் வந்து உருவாக்கி மக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டரே உருவாக்கின ஒரு தலைமை, அதுக்கப்புறம் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், மேடம் ஜெயலலிதா இருக்கட்டும், மாநில உரிமையை மட்டும் பேசலை, ஒன்றிய அரசுடைய தலைமையை பிரதம மந்திரி நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைமையை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த 2 பேரும் இறந்த பிறகு அதற்கான வெற்றிடம் வந்து அதிகமாக உருவாயிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர், மக்களை கவரக்கூடிய பேச்சாற்றல் மட்டும் இல்லை, பாலிசி உருவாக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமைக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அதிகமாக இருக்கு. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு 50 வருஷமா திமுக, அதிமுக பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி, மிகப்பெரிய 2026 கூட்டணி அரித்மாக்ஸோட தலைமையை நோக்கிய ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும். அதுக்கு அவர் களத்துக்கு வரணும் இல்லை? விஜய் எப்போ களத்துக்கு வரும்? களத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் சந்திப்பு கூடிய விரைவில் இருக்கும். களத்துக்கு வந்துட்டாரா அப்படிங்கிறதோட களத்தில் தான் இருக்கிறாரு. பூத் கமிட்டி மீட்டிங்ஸ் போட்டோம், பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உருவாகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் அதுக்கான அப்டேட்ஸ் உருவாகிட்டு இருக்கு. எப்படி போராட்டங்களை உருவாக்கணுங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருக்கீங்களே, அதை வந்து தாவேகா பண்ணுங்கிற பீப்புள் கனெக்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இல்லை. இது வரைக்கும் மக்கள் முன்னாடி தோன்றி அவர் அரசியல் பேசியது செஞ்சது ஒரு 11 மணி நேரம். இன்னும் 11 மாதம் தான் சார் தேர்தலுக்கு இருக்கு. ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் தீவிரமாக உழைக்கிறாங்க மினிமம். ஓகே, ஒரு மிஷன் எந்த உழைப்பையும் வந்து நம்ம வந்து எதையுமே சிறுமைப்படுத்தலை. ஆனால் எந்த மாதிரி அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அது மக்கள்கிட்டயும் பதிவு பண்ணார். இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கு. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரே ஒரு கமிட்மெண்ட் முடியக்கூடிய நேரம், தன்னுடைய 30 வருஷத்துடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு இனி வரும் காலத்தில் அரசியல் மட்டுமே, மக்கள் சந்திப்பு மட்டுமே, எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு நேர்மையோட அரசியலுக்குள்ளே வரும் பொழுது, ஒரு நேர்மையோட தன்னுடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதே நேரத்தில் பார்ட்டி வரைக்கும் செஞ்சுட்டு இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை வரும்பொழுது ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அந்த மக்களுக்கு ஒரு ரத்தம் இல்லாமல், ஒரு பெரிய போராட்டம் இல்லாமல் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா அரசியல் ஃபாலோஅப் இல்லாமல் கிடையாது. அதே மாதிரி ஒரு நம்பர் 1 ப்ரொஃபஷனலில் இருந்துட்டு திடீர்னு அரசியலில் யார் வரணும்னு முடிவு பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய சிந்தனைகள் இருக்கும், அதுக்கான திட்டங்கள் இருக்கும். நேரம் 10 இப்படி 9 மாதம் 10 மாதத்தில் வந்து ஜெயிச்ச கட்சி எவ்வளவு? ஜெயிச்ச கட்சி என்ன செஞ்சிருக்கு அதை சொல்லுங்க. நான் பட்டியலிடுறேன். நீங்கள் சொல்கிற திமுக வந்து மிகப்பெரிய கூட்டணியோட ஜெயிச்சிட்டாங்க, 3 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. எதை சரி செஞ்சுருக்கிறாங்க? ஒரு தண்ணி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? ஒரு மருத்துவம் எல்லாருக்கும் சமமான மருத்துவம் கிடைச்சிருக்கா? ஒரு கல்வி எல்லாத்துக்கும் சமமாக கிடைச்சிருக்கா? முன்னேறிய தமிழ்நாடு 10 லட்சம் கோடி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க எக்கனாமி. ஆனால் எத்தனை லட்சம் கோடி லோனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், கடனை நோக்கி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் டெம்ப்ளேட் இஷ்யூ சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். அதெல்லாம் அது எப்படி நீங்கள் டெம்ப்ளேட் இஷ்யூன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி இருக்க இஷ்யூவை பற்றி நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அதாவது தேர்தல் வெற்றிகளை பற்றி பேசுகிறோம், மக்கள் பிரச்சனையை இன்றைக்கி இருக்க வெற்றி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே ஒரு கடனாலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு இஎம்ஐ பெய்டு தான் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, என்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கு? நாங்கள் அதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கான களத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், அதுக்கான சந்திப்புகள் இருக்கும். கூடிய விரைவில் பார்ப்பீங்க. நீங்கள் கூடிய விரைவில் இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார் ஜூனில் வந்து ஜூன் 10, 20 வந்து எல்லாமே முடிஞ்சிடும் உடனடியாக. அதுக்கப்புறம் அவரே நிறைய சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் மக்கள் சந்திப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. களத்தில் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம், மக்கள் பிரச்சனைகளை டெய்லி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாத்திரை மாதிரி போவாரா,
ஊர் ஊரா போவாரா? அந்த திட்டங்கள் எதுக்கு நாங்க வந்து வெளியே சொன்னோம்? இப்ப மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஜூன் மாசத்துல இருந்து வந்து ஒரு கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸ், ஒரு மக்கள் சந்திப்பு வரும்போது நீங்க பாப்பீங்க எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் இருக்கு, நீங்க பாப்பீங்க. 2026 திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு நீங்க சொல்றீங்க. உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லணும். ஆனா அது ரியாலிட்டி, அது கலை யதார்த்தமா? கண்டிப்பா. ஏன் யதார்த்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்த பொழுது 60% ரெண்டு பேர்த்துக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து நிறைய கட்சிகள் 10% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு தலைமை மீது ஏற்பட்ட பல அவநம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு 40%க்கு மேல 45% மேல ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து கிடையாது. அந்த சதவீதம் குறையலாம், கரையலாம், மறையாது. இல்ல குறையலாம் கரையலான்னு சொல்லும்போது அந்த இடத்த வந்து யார் ஆக்குபைட் பண்ணுவாங்க? நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் மேல இதே விமர்சனம் தான் நீங்க கொடுத்தீங்க. எம்ஜிஆர் களத்துக்கு வந்தாரா? மிகப்பெரிய போராட்டம் பண்ணாரா? ஜெயிலுக்கு போனார்? இல்ல, நான் திருப்பி சொல்றேன். எம்ஜிஆருடைய வலு என்னன்னு சொல்லிடுறேன். அண்ணா வந்து அதுக்கான கம்ஃபர்டபுள் ஜோனை கிரியேட் பண்ணார். எல்லா தோழர்களும் போராட்டும் பொழுது அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வரும் பொழுது, அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, அவரால் வந்து பார்ட்டிக்கு வந்து பாருங்க அப்படின்னு அவர் மேல விமர்சனம் வரும் பொழுது அண்ணா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நானும் நீங்களும் போராட்டம் எதனால போராடுறோம்? மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக போராடுறோம். அவர் திரையிலிருந்து நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம மக்கள் மொழி செஞ்சுட்டு இருக்கோம். ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னக்கூடிய அறிவு அண்ணா அவர்களுக்கு ஃப்ரீக்வன்சி பத்தி கேள்வி இருக்கலாம். அவரும் போராடி இருக்கிறாரு, சாதாரண பிரிசன்ல இருந்திருக்கிறாரு, ரொம்ப காலம் களமாடி பொலிட்டிசைஸ் ஆகி அப்புறம் தான் வந்து கட்சிங்கிற கட்டத்துக்கு போயிருக்கிறார். அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களும் மக்கள் சந்திப்புகளும் ஏற்படும். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீங்க கம்பேரிசேஷன் கலைஞரை பண்ணும்போது அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர், எம்ஜிஆருக்கு வந்து தமிழே பேச தெரியாது, அவர் மிகப்பெரிய கள போராளி கிடையாது, இதெல்லாம் வந்து சொன்ன விமர்சனம் தான் அது. ஆனா ஏன் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா, தமிழகம் வந்து மிகப்பெரிய தலைவரை உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலம். தலைமையும் கொள்கையும் சேர்ந்தாதான் ஒரு தலைவர் உருவாக முடியும். 71ல இருந்து 77க்குள்ள கலைஞரால ஏன் 48% கவர்மெண்ட் இருந்து 24% ஆனாங்க? எப்படி வந்து 24% எப்படி மைனஸ் ஆச்சு திமுகக்கு? 71ல 48% மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் திமுக. கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பேச்சாற்றல். எப்படி வந்து 77ல வந்து அப்படியே 50% ஓட் பேங்க் குறைஞ்சிச்சு? எம்ஜிஆருக்கு என்ன ஒரு பிளஸ் ஆச்சுன்னா உண்மையா இருந்தது தான். அவர் சொன்ன ஒரு அரசியல் என்ன? ஒரே ஒரு அரசியல் தான். வறுமை ஒழியணும், ஏழ்மை ஒழியணும், பசி போகணும். அண்ணா அவருடைய வழிகாட்டி. அவர் ரொம்ப பெரிய கொள்கையா வந்து நீங்க பார்க்கக்கூடிய பெரிய கொள்கைகள் பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் மக்களுக்கு ரொம்ப சிம்பிள் சித்தாந்தம் அண்ணாயிசம். ஆனா அவர் பேசக்கூடியது எப்பயுமே வறுமை ஒழியணும், பசி போகணும், ஏழ்மை ஒழியணும். இதுதான். ஏன்னா அவர் சின்ன வயசுல பசி கொடுமையை பார்த்திருக்கிறார். இதுதான் அவர் அதிகமா வந்து பேசினது. அப்ப மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணும் பொழுது காங்கிரஸ் இருந்த ஓட் பேங்க் எப்படி வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு, எப்படி திமுக இருந்து ஷிஃப்ட் ஆயிருச்சோ அதே தான் தாவேகாவுடைய வருகையும் தலைவர் விஜய் அவர்கள் வரையும் நாங்க வந்து பார்க்கிறோம். அதுதான் நாங்க பொசிஷனிங் பண்றோம். அதாவது அதிமுக ஜெயலலிதா மேடத்தோடைய அதிமுக என்ன, மோதியா லேடியான்னு கேட்ட ஒரு அதிமுக, ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கணும், ஒரு மிகப்பெரிய தலைமையை மக்கள் கிட்ட கொண்டு போய் மக்கள் அதை அக்செப்ட் பண்ண அதிமுக. ஆனால் இன்றைக்கு அதிமுகவுடைய மக்கள் பார்வையில் எப்படி இருக்கு? ஒன்றிய அரசுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னு ஒரு விவாதம் வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். கூட்டணி எப்படி உருவாக்கப்படணும்? சமத்துவத்தின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில். ஆனா அன்னைக்கு எப்படி உருவாச்சு? உங்களுக்கு என்டிஏவோட கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தல்களை தொடர்ந்து தோற்று இருக்கு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கூட்டணி புதிய கூட்டணி கிடையாது. நீங்க இந்த கூட்டணியை பார்த்து புதிய கூட்டணி நீங்க சொல்ற பலமான கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணி மக்களால தொடர்ந்து புறக்கணிக்கும் பொழுது திமுகவுடைய பிரச்சாரம் என்ன இருந்துச்சுன்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் திரு மோடி அவர்களுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான ஒரே ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் அவங்களுடைய வலிமை. வேற அவங்களுடைய டே டு டே பிரச்சனை, அவங்க பண்ற ஊழல்கள், அவங்களுடைய பாலிசி ஃபெயிலியர்ஸ் எதுவுமே வெளியே வராம இருக்கிறதுக்கு இன்றைக்கு அந்த ஒரு பிரச்சாரத்தை மட்டுமே மேற்கொள்ளும் பொழுது அதிமுக ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, மேடம் ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? உங்களால ஒன்றிய அரசு வந்து கூட்டணி உருவாக்கி இருக்க முடியுமா?